பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாருமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். சங்கீதம் 73:28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், மனுஷர்களை அல்ல, என்னை நானே அல்ல, இல்லை என்று சொன்னால் என்னை விட உயர்நிலையில் இருப்பவர்களை அல்ல, யாரிடத்திலிருந்தாவது உதவி வரும் என்று சொல்லி அல்ல, கர்த்தரை மாத்திரம் அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று தாவீது ராஜா சங்கீதம் பாடுகிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட கர்த்தரை அண்டி இருப்பதனால நலம் பெற்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரமும். பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல கர்த்தர் ரொம்ப நாளாக பேசாம இருந்தார். அவருடைய வார்த்தை வெளிப்படாமல் இருந்தது. அப்பொழுது ஜனங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தது. பிற தேசத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் அடிக்கடி சுற்றியுள்ள தேசத்திலிருந்து மிகவும் யுத்தங்கள் தினமும் நடந்து கொண்டே இருந்தது. அப்போ ஆசா ராஜாவாக வருகிறார். ஆசாவின் இடத்துல தேவனுடைய ஆவி ஓதியத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கி, அசரியா ஆசாவின் இடத்துல போய் சொல்றாரு, நீங்க தேவனை தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியின் ஆவின் மூலமாக அவர் பேசுறாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலிலே அநேக நாள் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். எவ்வளவு காலம் ஆண்டவர் வெளிப்படாமல் இருந்திருப்பாரு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே அவங்க ஆண்டவரை தேடாம இருந்தாங்க. அதனால ஆண்டவர் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தாமல் இருந்தார். ஆனா எப்பொழுது அந்த நெருக்கம் அவங்களை நெருக்கும் பொழுது, அவங்க கர்த்தரை உண்மையாக தேடினாங்களோ, அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அப்பொழுது அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காமிக்கிறார். இன்றைக்கும் நமக்கு சில நேரங்கள்ல ஆண்டவர் மிகவும் தூரமாக இருப்பது போல ஒரு உணர்வு வருகிறது அல்லவா? நம்ம என்னதான் பிரேயர் பண்ணாலும் நமக்கு ஆண்டவர் நம்மளோடு நெருங்கி இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளாக வருகிறது அல்லவா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்ம உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை தேடவில்லை என்றுதான் அர்த்தம். நம்மளால உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். உண்மையான தேவனை, அவரை மாத்திரம் அண்டிக் கொண்டிருப்பதே நமக்கு நலம் என்று சொல்லி அவரை மாத்திரம் தேடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு வெளிப்படுவார். 2 நாளாகமம் 15ஆம் வசனம் 19ஆம் வசனம்.